ங்கிற மாதிரி தர்ஷா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் வெளியவும் போய் தர்ஷா வந்து இவர்கிட்ட வெளியவும் போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யார் இருந்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. யார்கிட்டயோ போய் சொல்கிறாங்க நான் வேணும்ன்ட்டு இது பண்ணல. அப்புறம் அழுகிறாங்க தர்ஷா. அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சி இப்படி ரஞ்சித் கேட்டதை வச்சு. அதனால் அழுதுகிட்டே இருக்காங்க போல் இருக்கு. அப்பப்போ அழுதுகிட்டே இருக்காங்க போல் இருக்கு. அதை நினச்சி ஜெஃப்ரி சத்யா வந்து வெளியே உட்காந்து விமன் வந்து மாஸ்க் காமிச்சாங்க, நல்லா விளாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிறதுக்கு வேண்டி இந்த டாஸ்க்கு, இந்த அடிதடி டாஸ்க் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிறதுக்காமா பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் மென் டீம் தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஜாக்லின் வந்து ஜாக்லின் தான் தர்ஷாட்ட சொல்கிறாங்க, நீ ரொம்ப அழுதுகிட்டே இருக்க, அது வந்து நீ வேணும்ன்ட்டு பண்ணல, அப்போ நீ அழுகாத அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து தர்ஷாக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு போல் இருக்கு. அதனால அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. தர்ஷா நினச்சி இவ்வளோ கேவலமாக இருக்குல்ல, நம்மளுக்கே கேவலமாக இருக்குது ஒரு லேடிகிட்ட போய் இப்படி கேட்குறது. அப்புறம் அழுகாத அப்படின்னு சொல்கிறாங்க ஜாக்லின்னு. அப்புறம் நைட் ஆயிடுது. நைட் வந்து விமன் டீமில் அந்த நாமினேஷன் ரூல் புக்கில் இல்லாத நாமினேட் பண்ணக்கூடாதுன்ட்டு இவங்களோட டீலை பற்றி தான் திருப்பி வந்து பேசுகிறாங்க. தேவைன்னா அவங்க போய் ரூல் புக்கில் எழுதட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முத்து வந்து வாக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மென் டீம் வந்து இப்போவே எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க போல் இருக்கு. அப்புறம் தர்ஷிகா போய் விமன் டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு போனால் அங்கே வந்து விமன் டீமில் நாங்கள்லாம் கேம்லாம் விளாண்டு டாஸ்க் விளாண்டு டயர்டாக இருக்கோம், நைட் ஆகிடுச்சி. இவங்க ஆனந்தி வந்து சொல்கிறாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டாலே தூங்கிறதுக்கு தானே லைட் ஆஃப் பண்ணுறாரு பிக் பாஸு, ஆனால் நீங்கள்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்கிறாங்க. தர்ஷிகாவும் ஆமாம் கரெக்டு தான், நம்ம காலையில் டிஸ்கஸ் பண்ணிக்கலான்ட்டு போய் மென் டீமில் வந்து தர்ஷிகா கேப்டன் போய் சொல்லிட்டு வராங்க. மார்னிங் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மார்னிங் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஃப்ரி வந்து கரெக்டாக விளாடல அப்படிங்கிற மாதிரி விமன் டீமில் பேசுகிறாங்க. இத்துடன் சீசன் 8 பிக் பாஸ் சீசன் 8 எபிசோட் 17 முடிவுக்கு வந்துருச்சு. அவங்களே முடிவுக்கு வந்துருச்சு. சரியா 9:45 ஆச்சா? இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்கிறேன். 10 மணி வரைக்கும் இருக்கிறேன். 10 மணிக்கு அப்புறம் போய் நாங்கள் தோசை சாப்பிட்றோம். பரவாயில்ல, மத்தியானம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டனால பசியும் ஆகலை. 10 மணிக்கு தோசை சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் நான் முடிஞ்சால் செகண்ட் ரீடெலிகாஸ்ட் தான் பார்க்கணும். 11 o'clockலேருந்து ரீடெலிகாஸ்ட் இருக்கும்ல, அதை பார்த்துட்டு 12க்கு தூங்க போகலாம். நோட்ஸ் எழுதிட்டு நாளைக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். தேங்க்யூ வரவங்களே. 3 பேர் இருக்கீங்க, 3000 பேருக்கு சமம். தேங்க்யூ. இப்போ வாங்க ஜாலியாக பேசலாம். ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது, வாங்க ஜாலியாக பேசலாம். லைவில் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள். நாங்கள் தோசை. இருங்க வரேன். கம்ப்ளீட்லி கோர்ஸ். இப்போ மிராஜ் நந்து வைன்ஸ். ஆமாம், மிராஜ் தான் போயிட்டுருக்கோம். காலேஜ் பசங்க எல்லோரும் மிராஜ் போகிறாங்க, நாங்களும் அங்கே தான் போகிறோம். நந்து வைன்ஸ் எல்லாம் டல் ஆக. அப்படியா? ஓகே, டல் ஆகிடுச்சா? ஒரு நாள் பீக்கில் இருந்துச்சுல்ல, ஒரு நாள் பீக்கில் இருந்தால் ஒரு நாள் டல் ஆகும். டல் ஆகிறதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுட்டு நம்ம ப்ரொஃபஷனை வந்து புஷ் பண்ணும். இப்போ வந்து காம்படிஷன் நிறையா இருக்குது. எந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலும் சரியான காம்படிஷன். அப்போ நம்ம வந்து நம்ம ரைவல்ஸ்கிட்ட போகிற கஸ்டமரை நம்ம எப்படி கைக்குள்ளே வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம டாக்டிக்ஸ் வந்து பழகிக்கணும். நந்து வைன்ஸ் தம்பி நல்லா இருக்கான். பிரியா ரமேஷ், வெங்கட், ஹாய் வெங்கட், தென்காசியிலேருந்து உங்களோட கமெண்ட் படிச்சுட்டேனே. டைலர், ஹாய் ஜி, ஹாய் டைலர். இளங்கோவன் ஜெகநாதன், முகத்தெரு இளங்கோவன் ஜெகநாதன், நீங்கள் வந்து தூய தமிழில் என்னமோ எழுதியிருக்கீங்கன்னு தெரியுது. ஆனால் எனக்கு வந்து வாசிக்கிற அளவுக்கு என்னோடய தமிழ் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. அதனால் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ தெரியல, சாரி. உங்களோட கமெண்ட்டை நான் ஃபுல்லாக படிக்க முடியல. உங்கள் தமிழ் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. சரி, ஒடியாங்க உறவுகளே. 2 பேர் தான் இருக்கீங்களா? பரவாயில்ல, நம்ம கடமையை செய்வோம். 9:44, இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்கிறேன். அப்புறம் வந்தால் வாங்க பேசலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா உறவுகளே? இனியெல்லாம் லைஃப்லேயும் சரி லைவ்லேயும் சரி
நம்ம கடமையை மட்டும் செஞ்சு